என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க ப்ரொஃபசர்? தான் என்னோட இங்கிருந்து அங்க மெஷின். இந்த மெஷினால இங்க இருக்கிற ஒரு பொருளை நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். இது ரொம்ப விசித்திரமான மெஷினா இருக்கு. நான் இந்த மெஷினால என் வீட்டை 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வச்சுட்டேன். அங்க பாருங்க, அந்த மரத்துக்கு கீழே. உங்க வீட்டை மறுபடியும் உங்களால திருப்பி கொண்டு வர முடியுமா? இல்ல, நான் இத திருப்பி கொண்டு வர மிஷனை இன்னும் கண்டுபிடிக்கல. வந்துட்டோம் தலைவா. காலையில இருந்து எங்க போயிருந்தீங்க? நம்ம ப்ரொஃபசர் தூமகேது அங்கிள் அங்கிருந்து இங்க மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. ராஜு, பீம், சுட்கி எல்லாருமே அங்கதான் இருக்கு. ஒரு பொருளை இங்க இருந்து எங்க வேணாலும் நம்மளால மாத்திட முடியும். அந்த மெஷின் கிடைச்சதுன்னா எல்லா லட்டுவையும் என்னால எடுத்துட முடியும். அந்த மெஷினை எப்படியாவது கொண்டு வாங்க. அந்த மெஷினை வச்சு எல்லா லட்டுவையும் காட்டுக்குள்ள அனுப்பிடுங்க. இனிமே எனக்கு எப்பவுமே பசியே எடுக்காது. இவ்வளவு பொருட்களையும் நீ காட்டுக்குள்ள எப்படி கொண்டு வந்த? அங்கிருந்து இங்க மிஷின் எங்க கிட்ட இருக்குன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். அத நாங்க மரத்துக்கு பின்னாடி எங்கேயுமே ஒளிச்சு வைக்கல. இந்த மிஷனோட உதவியால நம்ம வீரர்களை டோலக்பூருக்கு அனுப்பிடலாம். நம்ம ப்ரொஃபசர் கண்டுபிடிச்ச அங்க இருந்து இங்க மிஷினை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அரசு தாக்குங்கள். சபாஷ் பீம், நீ ரொம்ப சரியா வேலை செஞ்சிருக்க. இப்போ நான் இதோட எதிர் மிஷனை வச்சு இவங்க அத்தனை பேரையும் அவங்க இடத்துக்கே திருப்பி அனுப்பிடுறேன். ரொம்ப நன்றி பசங்களா, நன்றி. சரி, இந்த மஷின் தவறானவங்க கைக்கு எப்படி போச்சு? அங்க பாருங்க, துறைமுகம் தெரியுது. ஆஹா, இந்த துறைமுகத்தை பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க நாட்டுடைய பல வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்க தான் நடக்குது. நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கூட 2-3 தடவை இங்க வந்துட்டு போயிருக்கேன். சரி, உங்க ஊருக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சாம்? கொஞ்ச தூரத்துக்கு நாம நடந்து தான் போய் ஆகணும். அதுக்கப்புறமா மலை பிரதேசம் வந்துரும். நடுவுல ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்து போறதுக்கு முன்னாடி என் வயித்துல ஏதாவது தீனி போட்டாதான் என்னால முடியும்பா. வயிறுல இப்பவே கடமுடான்னு சத்தம் வருது. ஒரு நிமிஷம் இரு. அட, இது என்ன? இதுக்குள்ள வச்சிருந்த லட்டுவை காணுமே. யார் எடுத்து சாப்பிட்டிருப்பாங்க? கப்பல்ல இருந்து நம்ம இறங்கி இங்க வரதுக்கு முன்னாடி டோலு போலோட கையில இந்த பெட்டி இருக்கிறத நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க 2 பேரும் தான் நம்ம எல்லாரோடைய பங்கையும் சாப்பிட்டிருப்பாங்க. எனக்கு வச்சிருந்த லட்டுவை சாப்பிட்டுட்டாங்களா? இவங்க 2 பேரையும் இப்பவே இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் தொலைஞ்சு போகலையே.
ரெண்டு பேரும் திருந்தவே போறதில்ல. சுசுகே, நான் யோசித்தேன் மாஷுகா. நானே சூக்காவா? இங்க பாருங்க, கண்ட கண்ட பாஷையில எல்லாம் எங்களை இப்படி திட்டக்கூடாது. ஓஜி சுசுகே. சாம் சாம் இவங்க 2 பேரும் உனக்கு நண்பர்களா? சொல்லு. இவங்களும் தான். இங்க பாருங்க, இவர் என்னுடைய அங்கிள் சுசுகே. இவர் ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். அதான் அவரோட சமையல் கட்டுல இருந்து வர இந்த வாசனையே நமக்கு சொல்லுதே. உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு தெரியுது. வாங்க, என்னோட சாப்பாட்டை சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா மனமோட சமைச்சிருக்கேன். வாங்க. என் கை வண்ணத்தை பாருங்க. சமைச்ச நூடுல்ஸ் ருசியுங்க. நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும். இது மொத்தமும் எனக்கே. அற்புதமான இந்த டிஷ்ஷ டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது சுவையா சுவை. அத்தம் நான் சாப்பிடுவேன். சுஷி சாஷிமி தூகாஷு ஷாபு ஷாஷு. உங்க பாட்டு புரியல, ஆனா எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். சாப்பிடும் முன்னே அழகாய் உட்காரணும். சாக் ஸ்டிக்கை கையில் வச்சு எடுத்து சாப்பிட கத்துக்கணும். சபை மரியாதை அது இதுன்னு பேசுவிய பீம். சாப்பிட்டுட்டு இப்படியா சத்தம் போடுறது? என்ன நீங்க மன்னிக்கணும் அங்கிள். ஏன் மன்னிப்பு கேக்குற? உண்மைய சொன்னா நீ என் சமையலை சாப்பிட்டு என்ன பாராட்டிக்கிட்டு இருக்க. ஒய்ஷிகாட்டா தேசு, சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நன்றி அங்கிள். இதை யார் எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்களோ, விளையாடும் போதே இந்த கட்டை உடைஞ்சு போயிடும். டோலக்பூர் டீம்ல இருக்கிறது பீம், ராஜு, ஜக்கு, சுட்டி, அப்புறம் அபாரமான விளையாட்டு வீரர் காளியா. உங்களுக்கு நான் பைல்வான் டீம் அறிமுகப்படுத்துறேன். கீச்சக், மன்னு, மோட்டு, பிர்ஜு, அப்புறம் சிப்ரு. எல்லாரும் தெம்பா தான் இருக்காங்க. ஆனா எவ்வளவு நேரம் தெம்பா இருப்பாங்க? இன்னைக்கு நீங்க நிச்சயம் எங்க கிட்ட தோக்க தான் போறீங்க பீம். முதல்ல விளையாட்ட ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஆரம்பமாகட்டும். இப்போ நடக்கிறத பாருங்க. பீம் சுட்டி பக்கம் பால் அடிச்சாரு. இப்ப பால் ராஜு பக்கம் போயிருக்கு. பைல்வான் டீம் காரங்க பாவம் திணறிட்டு இருக்காங்க. ஜக்கு பீம் கிட்ட அடிச்சாரு. பீம் காளியா கிட்ட. கோல் அடிக்கிறதுக்காக காளியாக்கு அற்புதமான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அட, என்னாச்சு காளியாவுக்கு? எந்திரி காளியா. அதோ கோல் அடிச்சாச்சு. பைல்வான் டீம் காரங்க முதல் கோல அற்புதமா அடிச்சிட்டாங்க. ஏமாத்துக்காரன். வாங்க, இப்போ நம்ம ஆட்டத்தை உங்களுக்கு காமிக்கலாம். ராஜு, விடாத. கோல் அடி. உடைஞ்சு போச்சு. ராஜு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. போய் கோல் போடு. ரெண்டு டீமுடைய பாயிண்டும் சரி சமமா இருக்கு. கேம் முடியறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நான் அவனை ஜெயிக்க விடவே மாட்டேன். என்ன சும்மா நிக்கிற? வேகமா ஓடு. கீச்சக், மறுபடியும் குறுக்க வராத. இது விளையாட்டு நியதிக்கு புறம்பானது கீச்சக். வா நண்பா, இவனை நாம ஒன்னா சேர்ந்து கவனிக்கலாம். அதுக்கப்புறம் ருசியான லட்டு சாப்பிடலாம். ஏய். ஏய், இந்த
போட்டியில டோலக்பூர் டீம் தான் ஜெயிச்சது. முடியாது, இந்த வெற்றியை நாங்க ஏத்துக்க மாட்டோம். என்ன பண்ற? தள்ளிப்போ, தள்ளிப்போ. அது சரி, போட்டி எப்ப ஆரம்பிக்கும்? போட்டி எப்பவோ முடிஞ்சாச்சு காளியா. போட்டி நடக்கும்போது நீ தூங்கிக்கிட்டு இருந்த. பீம், இவன் தான் போலோ சாம்பியன். என்ன போலோ சாம்பியன் இவரு பாராட்டினாரு. ஆனா என் நண்பர்களும் போலோ சாம்பியன்ஸ் தான்.